அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 11 முதல் 16 வரை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்ட கேப்மெரின்களில் இருந்து A4 லான்ச் பண்ணப்பட்ட அக்னி 5 நிலம் சார்ந்த வகையிலான 2 மிசைல்களை இந்தியா டெஸ்ட் பண்ண திட்டமிட்டிருக்கிறது என்று கூறப்பட்ட நிலையில் அக்னி 5 டெஸ்டை இந்திய கடற்கரையிலிருந்து கண்காணிக்க சீனா தனது ஆய்வு கப்பலை அனுப்பியது. இந்தியா தனது 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் டெஸ்ட் பாய்ந்து செல்லும் அக்னி 5 இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் டெஸ்டை நேற்று திங்கட்கிழமை வெற்றிகரமாக நடத்தியது. அது சீனாவின் அனைத்து பகுதிகளையும் குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டது என்று நம்பப்படுகிறது. சில வாரங்களுக்கு முன்பு சைனா தனது செகண்ட் ரிசர்ச் வெஹிக்கிளை அனுப்பியது. இந்திய கடற்கரைக்கு ஏற்கனவே மாலத்தீவில் நிறுத்தப்பட்ட ஃபர்ஸ்ட் ஒன் கடற்கரையிலே நிற்கிறது. அது ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவில் இருந்து முக்கியமான சோதனைகளை நடத்துவதை கண்காணிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் மட்டுமே மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் MIRV டெக்னாலஜியில் திறனை பெற்றிருக்கின்றன. மேலும் இந்த நாடுகள் லேண்ட் பேஸ்டு ஆர் சப் பேஸ்டு கேட்டகரிஸ் வகைகளில் இந்த திறனை கொண்டிருக்கின்றன. மெரிடியன் அனலிஸ்ட் provided marine traffic படி சைனீஸ் ஷிப் சியாங்யாங் 01 பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று சைனீஸ் துறைமுகமான கிங் கடாவோவில் இருந்து புறப்பட்டு ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட் டெமினியன் சைமன் 4425 டன் எடை கொண்ட கப்பல் வங்காள விரிகுடா கடற்பகுதியில் சண்டே அன்று நுழைந்ததை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எக்ஸில் காட்டினார். சியாங்யாங் 01 இப்போது விசாகப்பட்டினம் கடற்கரையில் இருந்து 260 நாட்டிக்கல் மைல், அதாவது 480 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அது இந்தியன்ஸ் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் தளத்திலிருந்து ஏவப்பட்டதாக நம்புகிறது. மிசைல் ஆர் ராக்கெட் டெஸ்டுக்கு முன்பு வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் 3550 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏவுகணை சோதனை நடைபெற உள்ளது பற்றி அண்டைய நாடுகளை எச்சரிப்பதற்காக மார்ச் 7ஆம் தேதி ஏவுகணை அல்லது ராக்கெட் சோதனைக்கு முன்பு கட்டாயமாக விமான பயணத்துக்கான அறிவிப்பை, அதாவது நோட்டத்தை இந்தியா வெளியிட்டது. உளவு கப்பல் முழு ஏவுகணை சோதனையும் பார்த்து அதன் வீச்சு மற்றும் திறனை பற்றிய தரவுகளை கணக்கிட்டிருக்கலாம். இந்த கப்பல் ஆராய்ச்சி நோக்கத்திற்காக மட்டுமே என்று சீனா பொய் கூறினாலும் இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகளும் சைனீஸ் சயின்டிபிக் ரிசர்ச் ஷிப்களின் நேவல் போர்ஸ் இந்தியன் ஓசன் ரீஜனில் மிலிட்டரி பர்பஸுக்காக அதனுடைய போட்டியாளர்களின் கடற்படையின் சொத்துக்களை பற்றிய முக்கியமான தகவல்களை சேகரிப்பதற்காகவும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகிறது என்று கருதுகிறார்கள். சப்மரீன் ஆபரேஷன்களுக்காக தேவையான கடல் வரைபடம் வரைய வருகிறது என்றும் கருதுகின்றனர். ஏவுகணை சோதனைக்கு முன்னதாக சீன கப்பல் ஒன்று இந்தியன் ஓசன் ரீஜனில் நுழைவது இது முதல் முறையல்ல. நவம்பர் 22ஆம் தேதி சைனீஸ் ரிசர்ச் வெஹிக்கிள் யுவான் வாங் 06 திட்டமிட்ட ஏவுகணை சோதனைக்கு சில நாட்களுக்கு முன்பு இந்தியன் ஓசன் ரீஜனில் நுழைந்தது. இந்தியா பின்னர் அந்த நோட்டத்தை கேன்சல் பண்ணியது. அந்த ஆண்டில் டிசம்பரில் ஒரிசாவில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவில் இருந்து அக்னி 5 டெஸ்ட் நடத்துவதற்காக இந்தியா நோட்டத்தை வெளியிட்டது. இந்த முறை சீனா யுவான் வாங் 05 இந்தியன் ஓசன் ரீஜன் பகுதிக்கு கொண்டு வந்தது. சில சைனீஸ் எக்ஸ்பர்ட் இந்தியாவின் லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி மிசைல் அக்னி 5 5000 கிலோமீட்டருக்கு மேலும் அதிகமாக இருப்பதாகவும் கருதுகின்றனர். 2012இல் சீனாவின் PLA அகாடமி ஆஃப் மிலிட்டரி சயின்ஸ் ரிசர்ச்சர் டு வென்லாங் குளோபல் டைம்ஸிடம் அக்னி 5 8000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை அடையும் திறன் கொண்டது என்று கூறினார். மாலத்தீவு கடல் பகுதியை சுற்றித் திரிந்த மற்றொரு சீன ஆராய்ச்சி கப்பல் ஏற்கனவே இந்திய கடற்படைக்கு தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் சீன சார்புடைய ஜனாதிபதியான முகமது முய்சு சியாங்யாங் ஹாங் 03 போன்ற சைனீஸ் ரிசர்ச் ஷிப்பை மாலேயில் நிறுத்த அனுமதித்திருக்கிறார். உலகிலேயே மிக
மிகப்பெரிய சிவிலியன் ஆராய்ச்சி கப்பலை சீனா பராமரித்து வருகிறது. யுஎஸ் திங்க் டேக் சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் ரிப்போர்ட் 2020 ஆண்டு முதல் உலகளவில் இயங்கும் 64 கப்பல்களில் குறைந்தது 80% தங்களின் பணி ராணுவ நோக்கத்தோடு தொடர்புடையது என்பதற்கான எச்சரிக்கையை குறிகாட்டிகளை காட்டியுள்ளன. இந்த அக்னி 5 ஆனது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை 5000 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. 3 நிலை கொண்ட இந்த ஏவுகணை 17 மீட்டர் உயரமும் 1.5 டன் எடையுடைய அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய திறன் கொண்டது. இது சீனா முழுவதையும் ஐரோப்பாவில் சில பகுதிகள் வரை செல்லக்கூடிய திறன் கொண்டது. MIRV டெக்னாலஜி கொண்டது. துல்லிய இலக்கு தாக்குதல் ஏவுகணையின் வார்கட்டுகள் பல டார்கெட்டுகளை தாக்கும் வாகனங்களின் பிரிவில் கூடியது. ஒரு ஏவுகணையில பல வார்கட்டுகளை அனுப்பக்கூடிய திறன் கொண்டதாக வெற்றிகரமாக நேற்று டெஸ்ட் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் அக்னி 5 ICBM டெஸ்ட் நியூ மிசைல் வெளியிடுவதா அல்லது நவீனமாக்குவதா என்ற நிலையில் மல்டிபிள் ரீ என்ட்ரி வெஹிக்கிள் MRIV டெக்னாலஜியுடன் கூடிய அக்னி 5 இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் ICBM சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் நடைபெற்றது என்று இந்தியாவின் அறிவிப்பு உலகளாவிய டிஃபென்ஸ் ஆய்வாளர்கள் மற்றும் அப்சர்வர்களுக்கு இடையே குறிப்பிடத்தக்க ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் தூண்டியிருக்கு. அக்னி 5 MRIV-யின் ஃபர்ஸ்ட் அபிஷியல் இமேஜ்களின் வெளியீடு விவாதங்களை தூண்டியிருக்கிறது. குறிப்பா அதன் தனித்துவமான கூம்பு மூக்கு அதன் அக்னி 4 முன்னோடியிலிருந்து மாறுபாடாக இருக்குது. அக்னி 5 MRIV டெஸ்ட் ஆனது அக்னி சீரிஸின் பிரிவியஸ் இன்டரேஷன்களில் இருந்து குறிப்பா அதனுடைய வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப திறன்களின் அடிப்படையில் அக்னி 5 MRIV-யில் உள்ள கானிக்கல் நோஸ் கூம்பு வடிவ மூக்கின் முக்கிய அம்சம். இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் புரோகிராம் பரிமாண வளர்ச்சியை பற்றிய கேள்விகள் எழும்பியிருக்கு மற்றும் ஆரம்பத்தில் உணரப்பட்டதை விட அட்வான்ஸ் அண்ட் சொபிஸ்டிகேட்டட் வெப்பன் சிஸ்டம் சாத்தியமானதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அக்னி 5 MRIV-யின் கானிக்கல் நோஸ் மற்றும் முன்மொழியப்பட்ட அக்னி 6 ICBM ஏர்லியர் டயக்ராம்களில் உள்ள வடிவமைப்பு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள ஒற்றுமையாக இருக்கும். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO அக்னி 6 மிசைல் இருப்பதை இல்லை என இப்போது மறுத்துள்ள போதும் பழைய டயக்ராம்களுக்கும் சமீபத்திய பரிசோதிக்கப்பட்ட அக்னி 5 MRIV-க்கும் இடையே உள்ள குறிப்பிடத்தக்க ஒற்றுமை இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டியுடன் ஒத்ததாகவே இருக்கிறது. அக்னி 6 ICBM-களின் இருப்பு அதிகாரப்பூர்வமாக மறுப்பு மற்றும் அக்னி 5 MRIV-உடன் அதன் வடிவமைப்பு அம்சங்களின் வெளிப்படையான சீரமைப்பு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள முரண்பாடு பின்னணியில் மிகவும் நுணுக்கமான கதையை பரிந்துரைக்கிறது. அத்தகைய ஏவுகணை எதுவும் இல்லை என DRDO கூறினாலும் முன்மொழியப்பட்ட அக்னி 6 டிசைனுக்கும் அக்னி 5 MRIV டெஸ்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையால் முன்வைக்கப்பட்ட சான்றுகள் இந்தியாவின் மிசைல் ஆயுத களஞ்சியத்தை பற்றிய வழக்கமான புரிதலில் இருந்து வேறுபட்டிருப்பதை குறிக்கிறது. அக்னி 5 MRI அதன் டெஸ்டின் கானிக்கல் நோஸ் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கின்ற MRIV திறனை ஏற்றுக்கொள்வது ஒரு மூலோபாய முன்னேற்றத்தை பிரதிபலித்தது. எதிரிகளின் பாதுகாப்புகளை ஊடுருவி துல்லியமாக மற்றும் செயல்திறனுடன் பேலோடுகளை வழங்குவதற்கான ஏவுகணை திறனை மேம்படுத்துகிறது. மேலும் அட்வான்ஸ் டெக்னாலஜிகளின் ஒருங்கிணைப்பு அதன் தேசிய பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் வளர்ந்து வரக்கூடிய புவிசார் அரசியல் நிலப்பரப்பில் தடுப்பு திறன்களை பராமரிப்பதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை குறிப்பாக காட்டுகிறது. புதிய மேம்பட்ட ஏவுகணை அமைப்பு இருப்பது இந்தியாவின் மூலோபாய ஏவுகணை தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. இந்த வளர்ச்சி பிராந்திய பாதுகாப்பு நிலப்பரப்பை பாதிக்கலாம். கவனமாக கண்காணிப்பு மற்றும் டிப்ளமேட்டிக் மெஷர்கள் தேவையும் உள்ளது. ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் முதன்முறையாக தேஜாஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது. விமானி பத்திரமாக வெளியேற்றப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டதாக விமானப்படை தெரிவித்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள மாணவர் விடுதி அருகே இந்திய விமானப்படையின் தேஜாஸ் விமானம் இன்று பயிற்சியின் போது விழுந்து நொறுங்கியது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 முதல் சோதனைக்கு பிறகு உள்நாட்டு ஜெட் விமானத்தின் முதல் விபத்து இதுவாகும். தேஜாஸ் 2016 இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டது.
இந்த விபத்தில் விமானி பத்திரமாக வெளியேற்றப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படையின் தேஜாஸ் விமானம் ஒன்று ஜெய்சால்மாரில் இன்று செயல்பாட்டு பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானது. விமானி பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது என்று இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது. இது குறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் இந்திய விமானப்படையின் தேஜாஸ் விமானம் ஒன்று ஜெய்சால்மாரில் இன்று செயல்பாட்டு பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானது. விமானி பத்திரமாக வெளியேறினார். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணையின் நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது என்று இந்தியன் ஏர்போர்ஸ் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறது. இந்தியாவுக்கான நீண்டகால எதிர்பார்க்கப்பட்ட ரஷ்யன் மேட் துசில் போர்க்கப்பல் சோதனைக்கு புறப்பட்டுவிட்டது. ரஷ்யாவின் எந்தர் ஷிப்யார்ட் கப்பல் கட்டும் தளம் இந்திய கடற்படையின் முதல் ப்ராஜெக்ட் 11356 வார்ஷிப் ஆன துசில் காலதாமதம் ஆனாலும் இப்ப கடல் சோதனையை செய்ய புறப்பட்டுவிட்டது. துசிலின் கட்டுமானம் 1 ஆகஸ்ட் 2023 முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் கோவிட்-19 போன்ற காரணங்கள், உக்ரைனில் நடந்து வரக்கூடிய போர் போன்றவற்றால் கிட்டத்தட்ட 15 months தாமதம் ஏற்பட்டுவிட்டது. அக்டோபர் 2021 இந்த துசில் தொடங்கி இப்ப கடல் சோதனை நடைபெறுவதால இந்தியாவுக்கு இந்த ஆண்டு 2024 நடுப்பகுதியில் வார்ஷிப் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 2018 இந்தியாவின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட 4 ப்ராஜெக்ட் 11356 ஃப்ரிகேட்ஸ் துசில் முதன்மையானது. 2 ஃப்ரிகேட்ஸ்கள் ரஷ்யாவில் எந்தர் ஷிப்யார்டில் கட்டப்படும். மீதமுள்ள 2 இந்தியாவில் உள்ள கோவா ஷிப்யார்ட் லிமிடெடில் கட்டப்படும். ப்ராஜெக்ட் 11356 ஃப்ரிகேட்ஸ் அதிக ஆழமில்லாத சிறிய ஆழமான நீர்நிலையில் காம்பட் ஆபரேஷன்களுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. சப்மரீன்கள், வார்ஷிப்கள் மற்றும் ஏரியல் த்ரெட்ஸ்களில் ஈடுபடுவதற்காக அவை பொருத்தப்பட்டுள்ள இண்டிபெண்டன்ட்லி ஏ பார்ட்டாக செயல்படுகிறது. 100 mm A190 ஆர்ட்டிலரி கன், இந்தியாவின் பிரமோஸ் என நியமிக்கப்பட்ட காலிஃபர் மற்றும் ஷெட்டில் சிஸ்டங்கள் உட்பட ஆன்டி ஏர்கிராப்ட் மிசைல்கள் மற்றும் டார்பிடோ லான்ச்சர்ஸ் உள்ளிட்ட வெப்பன்கள் அதன் களஞ்சியத்தில் உள்ளது. இந்த ஃப்ரிகேட்ஸ்ல KA-27 ஹெலிகாப்டர் அல்லது அதன் வேரியன்ட்களுக்கு அதில் இடம் இருக்கிறது. 3620 டன்கள் டிஸ்பிளேஸ்மெண்டில் 124.8 மீட்டர் நீளமும் மற்றும் 30 கனாட்ஸ் டாப் ஸ்பீடுடன் துசில் இந்திய கடற்படை ஃபிளீட்டுக்கு ஒரு வலிமையை கூட்டும். அதன் டார்கெட் வரம்பு 4850 நாட்டிக்கல் மைல். இந்தியாவின் கடற்சார் நலன்களை பாதுகாப்பதில் செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மையை இது உறுதி செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.